ஆஃபர்ஸ் எல்லாம் வரப்போது 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருப்பீங்க. 20000 ரூபாய்க்குள்ள என்ன மொபைல்லாம் பெஸ்டா இருக்கு, 20000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய மொபைல் ஆஃபர்ல எதெல்லாம் 20000 ரூபாய்க்குள்ள வரும் பாத்துருவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மொபைல் பத்தி ஏதாவது அப்டேட் வருது, இல்ல ஏதாவது லான்ச் பண்ண போறாங்க, இல்ல ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே ரெகுலரா நம்முடைய ட்விட்டர்ல அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இப்போ 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ்ல நான் வாங்கினா சாம்சங் தான் வாங்குவேன்ப்பா, எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக சாம்சங் கேலக்ஸி M34 5G. இதுல AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே இருக்கும். ஆனா வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலோட வரும். கேமரா அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட கொடுத்திருப்பாங்க. செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுத்திருப்பாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கும். இது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Exynos 1280 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு ஓரளவு ஓகேவா இருக்கும். அது போக சாஃப்ட்வேர்னு பார்த்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுக்குறாங்க. அது போக 4 வருஷத்துக்கான OIS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இந்த மொபைல்ல கொடுக்குறாங்க. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கிடையாது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லப்பா, ஆனா கரெக்டான டைம்க்கு அப்டேட் வேணும், வாங்கினா சாம்சங்ல தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 20000 ரூபாய்க்குள்ள நான் வாங்கினா OnePlus தான் வாங்குவேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா OnePlus ஓட Nord CE 3 Lite 5G. இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா IPS LCD டிஸ்ப்ளேயோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்லையே LCD டிஸ்ப்ளேயோட வரக்கூடிய ஒரே மொபைல் இந்த மொபைல் தான். அதனால LCD டிஸ்ப்ளே ஓகே அப்படின்னா மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்க. அதுபோக கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 695 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 20000 ரூபாய்க்குள்ள அதிகமான மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருந்தாங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இந்த மொபைல்ல கொடுப்பாங்க. அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. எனக்கு வாங்கினா OnePlusல தான் வேணும், LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இதோட கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Motorola லேட்டஸ்டா லான்ச் பண்ண Moto G84. இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா QLED டிஸ்ப்ளேயோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுபோக கேமரான்னு பார்த்தா ரியல்ல 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 695 ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுவுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல தான் வருது. பட் ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட், 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தான் இந்த மொபைலுக்கு கொடுப்பாங்க. இது போக பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்காங்க. பட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்குற மொபைல்லையே 12GB RAM வேரியன்ட்டோட அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரே மொபைல் இந்த மொபைல் மட்டும் தான். 12+256 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 20000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 12GB RAM ஓட கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு 12GB RAMலாம் வேணாம், Motorolaல இதை விட பெட்டரா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா Moto H40 Neo லேட்டஸ்டா தான் லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல்ல பார்த்தா அப்படின்னா QLED கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இதுல கேமரான்னு பார்த்தா பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட வருது. அது போக 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்க 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். அது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7030 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல தான் வருது. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல மத்த மொபைல்ல எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இந்த மொபைல்ல இருக்கு. IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் ஃபிளாக்ஷிப் மொபைல்லயே நிறைய பிராண்ட் கொடுக்கிறது யோசிக்கிறாங்க. பட் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல்ல இருக்கு. இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு தான் சேல் பண்றாங்க. வெறும் 12GB RAMக்காக G84 கன்சிடர் பண்றதுக்கு பதிலா இதை கன்சிடர் பண்ணுங்க, ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அடுத்ததா எல்லா விதத்திலுமே பெஸ்டா இருக்கணும், நத்திங் ஃபோன் மாதிரி பின்னாடி லைட்டிங்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Infinix ஓட GT 10 Pro 5G. இந்த மொபைலுமே AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கேமரான்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் வருது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். அது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 8050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்லையே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது இந்த மொபைல் மட்டும் தான். பட் நீங்க ஹெவியா கேம் பிளே பண்ணீங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும். ஹீட்டிங் இஷ்யூ இந்த மொபைல்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு OS அப்டேட் தான் இந்த மொபைலுக்கு கொடுப்பாங்க. இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+256 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஆஃபர் இதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா 20000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்க முடியும்.
அடுத்ததா எல்லா விதத்திலையும் பெஸ்டா இருக்கணும், பிராண்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட X5 Pro, ரெட்மியோட Note 12 Pro இந்த ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். ப்ராசஸர்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு மொபைலுமே AMOLED டிஸ்ப்ளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். கேமரான்னு பார்த்தா போக்கோல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் வரும், ரெட்மில 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட வரும். சோனி சென்சார் கொடுத்திருப்பாங்க. அதுபோல செல்ஃபி கேமரா ரெண்டுலமே 16 மெகாபிக்சல் தான் கொடுத்திருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு போக்கோல Snapdragon 778 கொடுத்திருப்பாங்க, ரெட்மில MediaTek Dimensity 1080 கொடுத்திருப்பாங்க. ரெண்டு மொபைலுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ல கொடுத்திருந்தாங்க. ரெண்டு OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ 21000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆஃபர் இந்த மாதிரி டைம்ல வாங்குனீங்க அப்படின்னா 20000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்க முடியும். பட் போக்கோன்னு பார்க்கும்போது நிறைய போர்டு ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ரெண்டு மொபைலை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது iQOO விவோல இருந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ண iQOO Z7 Pro, Vivo T2 Pro இந்த ரெண்டு மொபைலும் ஒரே மொபைல் தான். பட் 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட லான்ச் பண்ணாங்க. ஆஃபர்ல 22000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. 20000 ரூபாய்க்குள்ள வரல. பட் தீபாவளி சேல்ல 20000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த ரெண்டு மொபைலையும் கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு மொபைலுமே 3D கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ரியர்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க, OIS சப்போர்ட்டோட. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும், பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். அது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ல வருது. இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 4600 mAh கொடுத்திருக்காங்க. மொபைல் வந்து ரொம்ப ஸ்லிம்மா லைட் வெயிட்டா இருக்கும், அதனால தான் பேட்டரி கம்மியா வருது. அது போக 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தா 8+128 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபரோட 22000 ரூபாய்க்கு இப்போ வாங்கிக்க முடியும். பட் தீபாவளி சேலுக்கு 20000 ரூபாய்க்குள்ள வரதுக்கே வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இதையும் கன்சிடர் பண்ணலாம். என்ன ப்ரோ நம்ம லிஸ்ட்ல Realme வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா Realme வந்து 20000 ரூபாய்க்கு மேல உள்ள மொபைல் தான் இருக்கு. Realmeயோட 11 Pro இல்ல கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கேமரான்னு பார்த்தா பிரைமரி சென்சாரா 100 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க, செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ல வரும். இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 24000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினா இப்போ 22000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதுவும் தீபாவளி சேலுக்கு 20000 ரூபாய்க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல இதே மாதிரி ஸ்பெக்ஸோட ஒரு கிளீனான நீட்டான ஸ்டாக் கான்டெக்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இந்தியன் பிராண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லாவாவோட அக்னி 2 5G ரொம்ப பயங்கரமா லான்ச் பண்ணி பயங்கரமா சேல் பண்ணிச்சு. ஸ்டாக்ல பெரும்பாலும் இல்லவே இல்ல. ஒருவேளை நீங்க கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஸ்டாக்ல வந்து ஆஃபர்ல 20000 ரூபாய்க்குள்ள கிடைச்சது அப்படின்னா அதையும் கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட சேம் ஸ்பெக்ஸ் தான் அந்த மொபைலையும் இருக்குது. சோ அவ்வளவுதான் 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிட்டேன். இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையோ அதை வச்சு உங்களுக்கு தேவையான பெஸ்டான மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நம்ம பார்த்த மொபைலோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.